15.6 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க நண்பா. ஸோ டச்சில் பார்த்தீங்கன்னா மொத்தம் i5ல 11th ஜென்ரேஷன் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 குவான்டிட்டி வந்திருக்கு. ஸோ அந்த லேப்டாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்க்ரீன் சைஸ் பாருங்கள், நமக்கு வந்து 15.6 இன்ச்சில் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே வந்துடும். கீபோர்டு பேக்லைட் ஆப்ஷனோட வந்திருக்கு. ஸோ லேப்டாப் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன். முக்கியமாக சி டைப் சார்ஜர் வந்திருக்குங்க, டெல் ஒரிஜினல் சி டைப் சார்ஜர். அப்புறம் அது போக பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 to 4 hours பேட்டரி பேக்கப் நிற்குதுங்க. லேப்டாப் நல்ல கண்டிஷன். இந்த லேப்டாப்போட பிரைஸ் நம்ம தரது பார்த்தீங்கன்னா 31,000 ரூபாய்க்கு தரங்க. 6-7 குவான்டிட்டி வந்திருக்கு. ஸோ லேப்டாப்போட மாடல் என்னன்னு பார்த்துருங்க. ஸோ லேப்டாப்போட மாடல் பார்த்தீங்கன்னா டெல் லாட்டிடியூடில் 5520 விண்டோஸ் 11 ப்ரோ ஒரிஜினல் ஓஎஸோட வந்திருக்கு. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பார்த்துலாம். ப்ராசர் பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் i5ல 11th ஜென்ரேஷன் 2.6 GHz ஸ்பீடு 4 கோர் ப்ராசரில் வந்திருக்கு. ரேம் பார்த்தீங்கன்னா 16 GB ரேம் DDR4 32 GB ரேம் வரைக்கும் செட் ஆகும். சிங்கிள் 16 தான் போட்டுருக்கேன், இன்னொரு 16 வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். எஸ்எஸ்டி பார்த்தீங்கன்னா NVNVல சாம்சங் 256GB NVNV SSD போட்டிருக்காங்க. இது போக இன்னொரு NVNV ஸ்லாட் ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் வேணும்னா கூட போட்டுக்கலாம். இன்டெல் ஐரிஸ் XC கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா ஷேர்ட் மெமரி பார்த்தீங்கன்னா 8 GB வந்திருக்கு. அதனால உங்களுக்கு AutoCAD ஃபோட்டோஷாப் அந்த மாதிரி பேசிக்கான எடிட்டிங் எல்லாமே சப்போர்ட் ஆகும். முக்கியமாக i5ல 11th ஜென்ரேஷன் லேப்டாப் நண்பா 16 GB ரேமோட வந்திருக்கு. இந்த லேப்டாப்போட பிரைஸ் நம்ம தரது 31,000 ரூபாய்க்கு தரோம். 15.6 இன்ச் டச் ஸ்க்ரீன், மொத்தம் ஒரு 7 குவான்டிட்டி வந்திருக்கு. ஸோ நண்பர்கள் எந்த அளவுக்கு குயிக்காக புக் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா காந்திபுரம் கிராஸ் கட் ரோட் 5th ஸ்ட்ரீட் கோயம்புத்தூர் நண்பா. ஓகே.